புத்தளம் முள்ளிபுரம் பகுதியில் வடிகான்கள் சீரின்மையாக காணப்படுவதனால் மழைநீர் தொடர்ந்தும் தேங்கி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புத்தளம் பிரதேச சபைக்குட்பட்ட முள்ளிபுரம் மக்கள்புரம் மற்றும் வெட்டாளை போன்ற பகுதிகளில் தற்போது காணப்படும் நிலையே இது. சுமார் 1000க்கும் அதிகமான குடும்பங்கள் இந்த பிரதேசத்தில் வசித்து வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். குறித்த பகுதியில் மழைக்காலங்களில் நுழம்பு பெருக்கம் அதிகமாக காணப்படுவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை மழையுடனான காலநிலை நிலவுகின்ற சந்தர்ப்பத்தில் மழைநீர் தேங்கி நிற்பதாகவும் இதன் காரணமாக பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொள்வதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். அரசியல்வாதிகள் வந்து போனாங்க. இந்த ரோட் பாதைகள்லாம் உடைச்சதும் அரசியல்வாதிகள் தான். பெரிய பெரிய வாகனத்தை விட்டு கிரவல் இதுகள்லாம் பறிச்சு விட்டதும் அரசியல்வாதிகள். இங்க உள்ள நகர சபைகளில் உள்ள அரசியல்வாதிகள் தான் இதெல்லாம் நேரத்தோட இதுக்கு முன்னுக்க உள்ளவங்க செஞ்சு இருந்த பாதையெல்லாம் உடைச்சது. இதுவரை 25 வருட காலமாக கூடி ஒரு வடிகாலில் ஒரு ரோட்டில் எந்த விதமான அபிவிருத்தியும் இந்த ஊருக்கு இந்த பிரதேச சபைக்கு நடந்ததே இல்லை, நடக்கவும் இல்லை. இதுவரைக்கும் நாங்கள் தண்ணி வந்தால் மழை வந்தால் அந்த வெள்ளத்திலையும் தண்ணிலையும் இந்த உடைஞ்ச ரோட்லையும் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இதுல எங்களோட பிள்ளைகளும் வளர்ந்து பிள்ளையோட பிள்ளையும் வளர்ந்துட்டு எங்களுக்கு ரோட்டில காணியில யாரும் வந்து ஊத்த கூட ஆடுறதுக்கு யாரும் வந்து பாக்குற இல்ல. நாம கேட்டா சொல்லுவாங்களோ யூசிக்கு சேரையில விசிக்கு சேரையில அப்படின்னு சொல்லுவாங்களோ. மற்றது எங்களுக்கு எந்த உதவியும் எங்களுக்கு இல்ல. எங்களோட புள்ள குட்டிக்கோ பிள்ளையோட பிள்ளைக்கோ யாருக்கும் இல்ல. 114 GS பிரிவு கீழே மக்கள்புரம், முள்ளிபுரம், வெட்டாலை இந்த கிராமம் அவ்வளவும் வடிகால் அமைப்பு சரியில்லாதால இந்த அனர்த்தங்களும் வெள்ளங்களும் பாதிக்கப்படுறதுக்கு சரியான ஒரு இதாயிருக்கு. நாங்களும் உலகாலமா இதை பத்தி எல்லார்ட்டையும் சொல்லியும் எதுவும் நடக்கவில்லை.